அம்மா லேட் ஆயிடுச்சு, நைட்டுக்கு டின்னர் வேண்டாம். இந்த நேரத்துக்கு எங்கே போகிற நீ? அம்மா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இன்னைக்கு குரூப் ஸ்டடி இருக்குன்னு. குரூப் ஸ்டடீஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இங்கே கூப்பிடலாமே. அப்பா முதல் முறையாக இது வரைக்கும் போகவே இல்லை. நான் அங்கே போகிறதுக்கும் அவங்க இங்கே வர்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த பொண்ணு நேராகவே பேச மாட்டாளா? என்னை வாட்ச் பண்ணுறதை நிறுத்துங்க. எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும். ஏய், இங்க என்ன பாக்குற? நோட்டை பாரு. இல்லேஷ், எனக்கு ஒரு ட்ரிங்க் கொடு. நீ பார்க்கறதுக்கு அழகா இருக்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஹேய், என்ன பண்ற? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சும்மா. என்ன தவிர வேற யாரு கூட ஃபிளாட் பண்ணக்கூடாது. வேற என்ன? வேற என்னன்னு உனக்கு சொல்லித்தரேன். இளம் வயசுல சில நேரங்களில் உங்களுடைய மனசை கட்டுப்படுத்துறது கடுமையான விஷயம். இந்த நேரத்தில் ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம சிந்தனைகளும் புரிதல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நம்ம மனதை கட்டுப்படுத்த முடியாது, தடுமாற ஆரம்பிக்கும். தப்பெது சரியதுன்னு புரியறதுக்குள்ள காலம் முடிஞ்சிடும். இந்த வயசுல பொய் சொல்றதோ குடும்பத்தை ஏமாத்துறதோ ரொம்ப சகஜமான விஷயம்தான். முதல்ல சந்தோஷமா தான் இருக்கும். அது போக போக நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு கட்டத்துல நம்ம வாழ்க்கையே நொறுங்கி போக கூட காரணமாயிடலாம். அதனால இந்த வாழ்க்கையில இந்த மாதிரியான தப்புகளை நாம என்னைக்குமே செய்யக்கூடாது. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம இதை தான் பார்க்க போறோம். வாழ்க்கையில் இதனால நமக்கு ஏற்பட்ட விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஏழு நாளைக்கு முன்னாடி நீங்கள் கற்பழிக்கப்பட்டதா சொல்கிறீங்க. ஆனால் இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் நீங்கள் நிறைய டைம் வந்துட்டு தான் சார் போனேன். எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தைரியம் இல்லை. எத்தனை பேர் இருந்தாங்க அங்கே? அங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருந்தான். அவன் முகம் நினைவு இருக்கா? இல்லை சார், அங்கே மொத்தம் 10 பேர் சுற்றி இருந்தாங்க. அங்கே இருட்டாக இருந்ததுனால என்னால் சரியாக பார்க்க முடியல. உன் பேரண்ட்ஸ் எங்கே போயிட்டாங்க? ஏன் அவங்க வரல? சார் அவங்களுக்கு இங்கே வர பிடிக்கல. என்ன சார்? ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை நம்பவே இல்லை சார். சார் ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன் சார். இதெல்லாம் எங்கே நடந்ததோ அந்த இடத்துக்கு என்னால் உங்களை கூட்டு போக முடியும். சரி சந்தேக், கார் எடு. ஓகே சார். சார் சார் இங்கே தான். காரை நிறுத்து. இங்கே அப்படி நடந்ததுக்கான தடையுமே இல்லையே. கேட்டல்ல, என்ன சொல்ல போகிறேன்? சார் இது அந்த இடம் மாதிரி தெரியல. சார் ஆமாம்மா இந்த இடம் தான். நிறுத்து 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 நிறுத்து. அது இங்கே தான் நடந்ததா? ஆமாம் சார், இங்கே தான் நடந்தது. ஷிண்டே, வாங்க.
சார் இங்கே கண்டுபிடிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. எம்மாளி, அது உனக்கு இங்கே தான் நடந்ததா இல்லை எங்களை வேற எங்கேயா கொண்டு போக போறியா? உனக்கு கண்டிப்பாக தெரியும்ல அது இங்கே தான் நடந்ததான்னு. சார் அதை பற்றி எனக்கு இப்போ சரியாகவே ஞாபகம் இல்லை. வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? சார் எனக்கு இப்போ என்ன ஞாபகம் இருக்குன்னா சார் அவன் உடம்புல இருந்து அது ஒரு ஹார்டான ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்மெல்லை பார்த்தா எந்த பெர்ஃப்யூம் மாதிரியும் தெரியல சார். அது பெயிண்ட் ஸ்மெல் நினைக்கிறேன் சார். அன்னைக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். சார் அன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டீங்களா? சார் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். சார் என்னை மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பாருங்க. சார் ஹிமாலயோட ரிப்போர்ட் வந்துடுச்சு. உடம்புல எந்த காயமும் இல்லை. ஆனால் சார் என்ன நடந்திருக்குன்னா, ஆனால் அந்த பொண்ணு கழுத்தில் எந்த விதமான தடயமும் இல்லை சார். அது 7 நாளைக்கு முன்னாடி நடந்ததால் அந்த ரேபிஸ்டோட டிஎன்ஏ கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த ட்ரெஸ் என்னாச்சு? அவள் துணியை ஏற்கனவே வாஷ் பண்ணப்பட்டனால அதுலேருந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சார் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த ரிப்போர்ட்டில். என்ன? ஹிமாலி செக்ஷுவலாக ஆக்டிவாக தான் இருந்திருக்கா. செக்ஷுவலாக ஆக்டிவாக இருந்தாலும் ரேப் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? நாங்கள் அதை அப்படி சொல்ல வரல. உனக்கு அவங்க எந்த இடத்துல ரேப் பண்ணாங்கன்னு தெரியல, உனக்கு அவங்க முகமும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறேன். எங்களால் அந்த இடத்துல எதையும் கண்டுபிடிக்கவும் முடியல. உங்கள் உடம்புல காயங்கள் இருக்க மாதிரி ரிப்போர்ட்ஸில் எதுவுமே இல்லை. ரேபிஸ்டோட டிஎன்ஏவும் ஃபைண்ட் பண்ண முடியல. துணிகளையும் நீ துவைச்சிட்டேன்னு சொல்கிற. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வேண்டியதெல்லாம் அதுக்கு நியாயம் கிடைக்கணும், அவ்வளோதான். நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொன்ன இல்லையா? அவர் யார்? சார் ஹேமாலி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஹேமன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹேமாலிக்கு இதை யார் பண்ணியிருப்பான்னு? சார் எனக்கு தெரியாது சார். சார் ஹிமாலயாவை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். அவகிட்ட சில பிரச்சனையும் இருக்குது சார். ஹிமாலயா மற்றவங்க அட்டென்ஷனுக்காக இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பா சார். யாராவது அட்டென்ஷனுக்காக ரேப் பண்ணப்பட்டதா சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். வேணா அப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம். உங்கள் பொண்ணு ஒரு அட்டென்ஷனுக்காக பண்ணிக்கிறான்னு. அவளுக்கு யார்கிட்ட இருந்து அட்டென்ஷன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் ஹிமாலயா உண்மையிலே எங்களோட சொந்த பொண்ணு கிடையாது. அவள் என்னோட ஒய்ஃபோட அண்ணன் பொண்ணு. 12 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஹிமாலயா அப்போது ஒரு சில சொந்தக்காரங்க வீட்டில் தான் வளர்ந்தா. ஆனால் சார் எந்த சொந்தக்காரங்க தான் அடுத்தவங்க குழந்தைய வளர்ப்பாங்க? அது மாதிரி தான் ஹிமாலயா வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. 2 மாதம் 2 வாரம் வச்சுருந்து அனுப்பிடுவாங்க. ஆனால் சார் அவங்க சொந்தக்காரங்களோட பிஹேவியர்ஸ்னால அவள் எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிட்டா. அவள் எல்லார்கிட்டையும் இருந்து ஒதுக்கப்பட்டதான் நினச்சா. அம்மா நான் எடுத்துமே கொடுக்குறேன். உனக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடும். வேண்டாம். எனக்கு அது தெரியாது, கொடுங்க. இங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க, நான் கொடுக்குறேன். கொடுங்கம்மா. வேண்டாம், நீ போய் உட்காரு. ஐம் so sorry. ஹேமாலி, ஹேமாலி, அவ எப்பயுமே மற்றவங்க பார்க்கறதுக்காக இப்படித்தான் பண்ணுவா. நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க மற்றவங்களுக்காக தான் ரேப் கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு? இல்லை மற்றவங்க கிட்ட இருந்து சிம்பதி கிடைக்கணும் அப்படின்னா? இந்த ஆஃபீஸில் நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க. பேக் டு பேக் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஷீ இஸ் அவர் பெஸ்ட் எம்ப்ளாயி. ஆல்ரைட், நீங்கள் பெஸ்ட் எம்ப்ளாயி எப்படி ஆனீங்க? அதனுடைய ஸ்பெஷல் ரெசிபி எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? தேங்க்யூ ஸோ மச் சார். நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் காரணம் இல்லை. பட் அஸ் அ டீம் வி ஒர்க் அஸ் எ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் மட்டும்தான் சரியான சப்போர்ட்டும் இம்பார்ட்டண்ட்டும் கொடுக்க முடியும். அதுபோல தான் இந்த ஆஃபீஸ்க்கு இவரும் நந்தன், இவர் தான் இங்கே எல்லாத்துக்குமே முக்கியமான ஆள். நீங்கள் ஏதாவது பேசுங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு டீம், நம்ம எல்லாரும் டீமாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆக்சுவலி இப்போ நந்தன் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா அங்கே என்ன மாதிரி ஒரு பார்ட்னர் இருக்குன்னு சொல்கிறாரு. ரைட் ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங். சாரி சார், ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங். இதுக்கு நான் ப்ரிப்பராகவே வரல மேடம். திடீர்னு பேச சொல்லிட்டீங்க. அடுத்த முறை பாருங்க மேடம்.
இதை விட நல்லா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ. சரி மேடம், நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி. நீ பெஸ்ட் எம்ப்ளாயி இல்லை, சீஃப் ஆஃப் த இயர்னு தான் அவார்டு கொடுக்கணும் உனக்கு. என்னோட ஐடியாவையும் என்னோட கிரெடிட்ஸையும் நீ எடுத்துக்கிட்ட. உன்னோட ஐடியாவா இது? இந்த டீம்ல நீ ஒரு பார்ட் தான். இது எங்க ஐடியா. இன்னசென்ட் மாதிரி நடிக்காத. இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுறனால தான் எல்லாரும் உன் பின்னாடி இருக்காங்க. இங்கே எல்லாரும் உனக்கு அடுத்து தான் இருக்காங்க. இங்கே நந்தன் சாரு என் பாஸ் கூட உனக்கு அடுத்து தான் இருக்காரு. Be in your limits. இந்தாங்க. என்ன? ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்? இங்கே பாரு ஹேமாலி, நம்ம 2 பேருக்கு நடுவில் எதுவும் இல்லை. எனக்கு கால் பண்ணாத. ஏன்? என்ன சொல்ற நீ? உனக்கு தெரியாதா? இந்த காலேஜுக்கே தெரிஞ்சு நம்ம ஸ்டடீஸ்ன்ற பேரில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு. இனி நமக்குள்ளே எதுவுமே கிடையாது. இனி என் முன்னாடி வராத. ஹேமந்த், குட் பை. ஹேமந்த், நான் சொல்றது கேளு. அக்கா, இன்னைக்கு கிளம்புறீங்களா? 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. என் பிஎல் ஒத்துக்கிட்டாரு. உன் ப்ராஜெக்ட் எப்போதான்ப்பா முடியும்? நீ இன்னும் ரெடி ஆகலையா? நான் இன்னைக்கு எங்கேயும் போகல. உன் ஃபோன் எங்க? அதையே நீ கேட்குற? அஞ்சனாவுக்கு கால் பண்ண, அவள் எடுக்கல. உனக்கு கால் பண்ண, நீயும் எடுக்கல. போகலாம், பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வரேன். பாய், பாத்துக்கோ. பாய். கதவை சரியா சாத்திக்கோ. சரியான இரிட்டேட்டிங் பர்சன். இப்படிதான் இவன் கூட இருக்காங்களோ. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துகிட்டு இருக்கேன். நீயாம்மா? உள்ளவா, பேக்கை கொடு. விடுங்கப்பா, நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வாமா. சரி. எனக்கு நல்லாவே தெரியும் நீ இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு. ஆஷா வரல? அம்மா, அவளுக்கு இன்னும் ப்ராஜெக்ட் முடியல. அவ ப்ராஜெக்ட் இன்னும் அப்ரூவலே ஆகல. இன்னும் 2 நாள்ல வந்துருவா. அப்ப 2 பேரும் சேர்ந்து வர வேண்டியது தானே? இந்த நேரத்துல யாரு? உங்கள் ஃப்ரெண்டு ஹேமாலிக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? யார் இதை பண்ணியிருப்பா? தெரியாது சார். ஹேமாலிக்கு இப்படி நடந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டோம் சார். ஹேமாலி இதை பற்றி எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஹேமாலி பொய் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு தெரியாது சார். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான் சார். அவள் எங்ககிட்ட எப்பயுமே பொய் சொல்ல மாட்டா சார். சார், எனக்கு ஒன்றுமே புரியல. ஹிமாலி நம்மக்கிட்ட 10 மணிக்கு ரேப் நடந்ததா சொன்னான். ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவளுக்கு 12 மணிக்கு நடந்ததா போட்டிருக்கு. இதை கொஞ்சம் பாருங்க சார். அவள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அவள் ஒரு அட்டென்ஷன் சீக்கர்னு. அதனால கூட அவள் ஏமாத்தலான்னு சொல்கிறாங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க உண்மைதான் சொல்லுவான்னு. சார், ரேப் நடந்திருந்தா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கோம்ல? ஒருவேளை அவளுக்கு அப்படி நடந்தில்லைன்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா? நீயும் ஹேமந்த் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, ரொம்ப க்ளோஸ்டா. இதை பற்றி நீ ஏன் ஹேமந்த் கிட்ட சொல்கிறல? இதை அவன் எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியாது. பயமா இருந்தது. பயமா? ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். எங்ககிட்ட நீ 10 மணிக்கு ரேப் பண்ணதா சொன்ன. மெடிக்கல் டீம் கிட்ட 12 மணிக்கு நடந்ததா சொல்லியிருக்கிறேன். சரி, மறுபடியும் கேட்குறேன், எத்தனை மணிக்கு நடந்தது? 12 மணிக்கு. எத்தனை பேர்? 2 பேர். மறுபடியும் போய் முன்னாடி கேட்கும் போது ஒரு ஆளுன்னு தான் சொல்லியிருந்த. ஒரே ஒரு ஆள் தான் சார். நான் ரேப் பண்ணப்பட்டேன்.
சார் நான் அந்த பயத்தில் இருந்தேன் சார். நான் தான் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றிக்கிட்டேன். அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, அதால் என்னால் எதுவும் பார்க்க முடியல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதில் எங்கேருந்து எனக்கு ஞாபகம் இருக்கும்? நான் நேராக விஷயத்துக்கே வரேன். நீ எங்ககிட்ட பொய் சொல்கிறியா? ஓகே, நான் ரேப் பண்ணவே படலை. உங்களுக்கு அதுதானே வேணும்? உங்களுக்கு சந்தோஷமா இப்போ? ஹெமாலி, ஏன்னா இந்த கேஸில் எந்த எவிடன்ஸும் இல்லை, விட்னஸும் இல்லை. இந்த கேஸை நாங்கள் மூட போகிறோம். இது ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உன் மேலே கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன். சார், இவர் தான் இந்த வீட்டு ஓனர். இவர் தான் முதல்ல இந்த பாடியை பார்த்தது. ஆமாம் சார், நான் தான். காலையில் வாக்கிங் போகும்போது நான் பார்த்தேன். ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்க. சார். ஹாய் நிலேஷ், எப்படி இருக்க? ஏமாலி, மறந்துட்டேன், நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? எனக்கு யாரு கூடயாச்சும் பேசணும் போல இருந்தது, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். நல்லது. இன்ஃபேக்ட் நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். நான் சொல்கிறத கேளு. ஹேமந்த் கிட்ட ஏதாச்சும் நீ பேசுனியா? நான் பேசலை. நான் கால் பண்ணால் அவன் எடுக்கவே மாட்டான். நீ அப்செட்டாக இருக்க. நம்ம பார்க்கலாமா? நீ வெளியே வா, நம்ம மீட் பண்ணால் நீ பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். யாராவது சந்தேகப்படுறீங்களா? சார், எங்களுக்கு எதுவும் புரியலை. நீங்கள் எப்போ வீட்டிலேருந்து கிளம்புனீங்க? ஒரு 5 o'clock இருக்கும். 5:30 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். ஆக்சுவலாக குடும்பத்துக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. அவங்களோட ஃபோனை 24/7 சர்வேலன்ஸில் வைங்க. ஃபோன் ஆன் ஆன உடனே நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், பின் பாயிண்ட் லொக்கேஷனோட. ஓகே சார். சார், அது அவங்க ரொம்ப நல்லவங்க சார். இந்த ஆஃபீஸ்லேயே ரொம்ப நல்லவங்க. என்னால் ஏற்றுக்கவே முடியல அவங்க இப்போ இங்கே இல்லைன்றது. சார், பேட் பீப்புள்ஸ்க்கு குட் பீப்புளை பிடிக்காது, சீக்கிரமே எதிரி ஆகிடுவாங்க. ஆஷ்னாவுக்கு யாராக இருக்காங்களா? சார், நிர்மல். சார், நிர்மலுக்கு ஆஷ்னாவே பிடிக்காது. அவன் எங்கே இருக்கான்? அது 3-4 நாளைக்கு அவன் சிக் லீவில் போயிருக்கான். மேங்கோ ஐஸ்கிரீம்? உனக்கு எப்படி தெரியும் எனக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் பிடிக்குன்னு? இது ஒரு விஷயமா? எவ்வளோ வருஷமாக நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கோம், இது கூடவா எனக்கு தெரியாது? என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்க? நிலேஷ், எனக்கு தெரியல, எல்லாருமே என்னை விட்டு சீக்கிரமே போயிடுறாங்க. சின்ன வயசுலேயே என்னோட பேரண்ட்ஸ் டெத்துக்கு அப்புறம் என் ரிலேட்டிவ்ஸோட வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் எனக்கு இங்கே எந்த ஃப்ரீடமும் இல்லை, என் மேலே யாருக்கும் அக்கறையும் இல்லை. அங்கே எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் போயிடுச்சு. என்னோட பிறந்தநாள் கூட இப்போ ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு. 2 March சரியா? என் பர்த்டே ஞாபகம் இருக்கா? சரி, இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. போகலாம். உன்னோட 3 ப்ராஜெக்டில் இருந்து அஸ்னாவை தள்ளியிருக்க சொல்லியிருக்க. உன் கொலிஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன். உனக்கும் அஷ்னாவுக்கும் ஒத்து போவதம்மி. சார், இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கொலை பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களா? அடுத்த ப்ராஜெக்ட் கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணலான்னு தான் இருந்தோம் சார். ஆனால் அடுத்த ப்ராஜெக்டில் அஷ்னா இருக்க போகிறது இல்லையே. என்னை நம்புங்க சார், நான் அப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது. சார், சார், யாஷ்னாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். நீங்கள் சொன்னது சரிதான், ஆஷ்னாவை ரேப் பண்ணியிருக்கான். ரேபிஸ்டோட DNA கிடச்சிருக்கு. இன்னொரு அதிர்ச்சியான விஷயம், கார்பன்னால் அவள் லங்ஸை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒன்று பண்ணுங்க, நிர்மல் டிஎன்ஏவே லேபுக்கு அனுப்புங்க. சார். சார், ஆசனா ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ லொக்கேஷன் லைவ்ல இருக்கு. ஓ சார்.
சார் எல்லா இடத்துலையும் தேடுங்க. ஃபோனை கொடுங்க, ஃபோனை கொடுங்க. என்னங்க சார்? மனிஷ், இதுதான் அந்த ஃபோன் பாருங்க. ஏய் நில்லு. சார் நில்லுங்க. போகாதீங்க சார். சார் நில்லுங்க சார், ப்ளீஸ் சார் நில்லுங்க. சார் நில்லுங்க சார். ஏய் சார் 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 அவனை விட்டுருங்க சார். சார் ஏய், என் வெளியே பையன் வாடா. பண்ணல சார், விட்டுருங்க சார். என்னை சார் விட கொஞ்சம் இருங்க சார். சொல்லுங்க. அவன் நிலைமையை கொஞ்சம் பாருங்க சார். சார் ஃபோன். என் ஃபோன் அது. அப்பா பாருங்க, அது என்னோட சார் சரிப்பா சரிப்பா அப்பா, சரிப்பா இருப்பா, பாருங்க, நான் என்னோட வாங்கி ஃபோன் தரேன்ப்பா. அது. சரிப்பா இருப்பா, என் உன்னோட phone ஃபோன் தான்ப்பா. சார் அந்த ஃபோனை கொடுங்க சார். அஷ்னா ஃபோன் எப்படி உங்கள் பையன்கிட்ட வந்துச்சு? சார் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சார். சார் சார் என் பையன்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். சார் அவன் ஃபோனை எங்கே பார்த்தாலும் பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான். ஆக்சுவலி அன்றைக்கும் அப்படி தான் சார். ஆக்சுவலாக டெட் பாடி பக்கத்தில் இருந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டான். சுஜித், ஆஷ்னாவை உனக்கு நல்லா தெரியுமா? ஆஷ்னா? ஆமாம். உனக்கு அஷ்னாவை நல்லா தெரியும் தானே? அவளை நீ தான் அப்படி பண்ணியா? சார் சொல்லுப்பா, அன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சார் கேட்குறாங்கல்ல, பயப்படாமல் சொல்லு. அஷ்னாக்கு இதை வேற யாரா பண்ணாங்களா? நீ ஏதாவது பாத்தியா? அவ ஆமாம். ஆஷ்னா நெருப்பு. நெருப்பா? உங்க பையனுக்கு டிஎன்ஏ சாம்பிள் எடுக்க போறோம். சார் என்ன? சாரி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார். கொஞ்ச நாளைக்கு நீ வேற எங்கேயாவது தங்கியிரு. நாங்க வந்த அப்புறமா வா. சைத்தன்யாக்கு உன் கூட இந்த வீட்ல இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்றாரு. ஏன் நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு எகெயின்ஸ்டான கேஸ் கொடுத்துருப்பேன்னு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நாங்க திருப்பி சீக்கிரம் வந்துடுறோம். சார் சார் என்னோட பையன் காணாம போயிட்டேன் சார். அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ் சார். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னாச்சு, எங்க உங்க பையன்? சார் நீங்கள் வந்துட்டு போன ஈவினிங்லேருந்து என் பையனை காணோம் சார். நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் அவனை கண்டுபிடிக்கிறோம். சுஜித்தும் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிப்பானும். அவங்க அப்பா அவனை காப்பாற்றுறதுக்காக தான் இதை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ணுங்க, உங்கள் நியூஸ் நெட்வொர்க்கை ஆக்டிவ்லேயே வைங்க, ஏதாவது நமக்கு கிடைக்கலாம். ஓகே சார். ஆஷ்னாவுக்கு 27 வயசு ஆகுது. ஷீஸ் யங். அவளுக்கு லவ்வர் கூட இருக்கலாம்ல? சிடிஆர்லேருந்து நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. ஒன்று பண்ணுங்க, அஷ்னா ஆஃபீஸ் போங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் கொலீஸ் கிட்டேயும் எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்று விடாமல் கேளுங்க, சரியா? சார், ஆஷ்னாவும் ஷானும் 2 பேரும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லலை? அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை சார். ஷான் எங்க? ஆஷ்னா இறந்ததுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ் கிட்ட போயிட்டான். இப்போ எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது சார். சார், ஆஷ்னா டெத்துக்கு அப்புறம் ஷானுவோட நம்பர் டீஆக்டிவேட்டில் இருக்கு சார். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அவன் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கு சார். சீக்கிரமாக நம்ம ஷானுவை ரீச் பண்ணி ஆகணும். ஓகே சார். லாஸ்ட் 1 மந்த்லேருந்து ஆஷ்னாவோட ஃபேமிலியை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன் சார். ஆஷ்னா அக்கா அஞ்சனா ஃபியூ மந்த்ஸாக ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. பாய் ஃப்ரெண்டா? இல்லை சார். ஆஷாவுக்கு மெசேஜ் பண்ணுவான். ஆஷ்னா மர்டர் ஆன அன்னைக்கு தான் ஆஷன் அவளுக்கு கடைசியாக கால் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஷாக்கிங் என்னன்னா, ஆஷன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா. ஆஷன் அன்னைக்கு ஈவினிங் ஆஷ்னாவுக்கு கால் மெசேஜ் பண்ணியிருக்கான். அன்னைக்கு ஈவினிங் தான் ஆஷனோட கால் மெசேஜை பிளாக் பண்ணியிருக்கா. அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே ஆஷ்னா ரேப் பண்ணப்பட்டிருக்கா. ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. அவங்க சிஸ்டர் பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு அவங்களுக்கு கால் மெசேஜஸ் பண்ணணும், புரியவே இல்லை. இன்னொரு விஷயம் சார், ஆஷ்னா மர்டர் ஆன அன்னைக்கு அரௌண்டு ஒரு 5 o'clock இருக்கும். ஆஷன் ஃபோனும் அக்ஷனா வீட்டில் ஆக்டிவேட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 11 மணிக்கு அவனோட லொக்கேஷன் சேஞ்ச் ஆகியிருந்திருக்கு. ஒருவேளை ட்ராவலிங்கில் இருந்திருப்பானோ? இருக்கலாம் சார். அவன் ஃபோனும் கோலாக்பூரில் நைட்டு 11 மணிக்கு ஆக்டிவாக இருக்கு. கோலாப்பூர்? அங்கே தானே அஷ்னா பேரண்ட்ஸ் இருக்காங்க? ஆமாம் சார். அஷ்னா கால் பண்ணுங்க, ஏன் கோலாப்பூருக்கு அவன் போயிருக்கான்னு கேளுங்க. ஒரு விஷயம் பண்ணு, ஆன்லைனில் பிளாகிங் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணு. அதுவும் நல்ல வேலை தான்.
சார் அன்றைக்கி நைட்டு ஆஷ்னாவோட அக்காவை அவங்க வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி கோலாப்பூரில் அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஏய் போய் சொல்லாத. அஞ்சனா 5:30க்கே பஸ்ஸை பிடிச்சி கோலாப்பூருக்கு போயிட்டா. சார் அவங்க அஷ்னாக்காகவும் அவங்க பேரண்ட்ஸ்க்காகவும் தான் போயிருந்தாங்க. நானும் அஞ்சனாவும் அன்றைக்கி ஒன்றா தான் போனோம். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அஞ்சனா கிட்ட எதனா கேட்டு பாருங்க. கேட்டோம். எதுக்கு நீ அடிக்கடி அஷ்னாவுக்கு கால் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க? யார் இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னது? அஞ்சனாவை பார்க்கும்போது தான் ஆஷ்னாவை பார்ப்பேன். நானும் ஆஷ்னாவும் பழைய ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். அப்போ 2 பேரையும் நீ விரும்புறியா? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். உண்மையிலே எனக்கு எப்போ உதவி தேவைப்படுதோ அப்போ தான் நான் அஷ்னாவுக்கு கால் பண்ணுவேன். திரும்ப 5-6 முறையா? ஏன்னா சார் ஒரு முறை கூட அவன் என் காலை எடுத்ததே கிடையாது. இதெல்லாம் கோஇன்சிடென்ட்டாக நடந்ததுன்னு சொல்கிறியா? மர்டர் ஆன ஈவினிங்கே அவன் உன்னை பிளாக் பண்ணியிருக்கா ஃபோனில். அதுவும் உனக்கு தெரியும் தானே? உண்மையை சொல்லி எங்ககிட்ட இருந்து எதுவும் மறைக்கணும்னு நினைக்காத. சார் நான் உண்மையை தான் சொல்கிறேன். அஷ்னா மர்டருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, எங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நான் உங்களை கூப்பிட்றேன். அஷ்னா ஏரியாவை பற்றி எனக்கு அப்டேட் வேணும் சார். அஞ்சனா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். அன்னைக்கு ஈவினிங் அஞ்சனா அவன் தான் கொண்டு போய் விட்டுருக்கான் சார். ஆசன் ரொம்ப கன்னிங்கானவன். ஆமாம் சார். சார் ஆஷ்னா வீட்டை சுற்றி இருக்க டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கேன் சார். அன்னைக்கு ஈவினிங் ஆஷ்னாவோட வீட்டுக்கிட்ட ஷானுவோட ஃபோனு ஆக்டிவில் இருந்திருக்கு. ஆமாம் சார். அஞ்சனா ஆஷன் 5 மணிக்கு கிளம்புனதுக்கப்புறம் ஷானு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்திருக்கா. அதுக்கப்புறம் அவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப். 12 மணிக்கு அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் ஃபோன் ஆன் ஆகிருக்கு. ஷானுவுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவனுக்கு இந்த கேஸில் சம்மந்தம் இருக்குமா? டெல்லி போலீஸ் கிட்டேருந்து என்ன அப்டேட் வந்துச்சு? நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணு. என்ன ஒரு ஜட்ஜாக நினச்சிக்கோ. என்கிட்ட பேசி காட்டு. நான் சின்ன வயசுலேருந்து தனியாக தான் இருக்கேன். அந்த நைட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை. அன்னைக்கு நைட்டு எனக்கு எந்த ரேப்புமே நடக்கலை. நான் சிம்பத்திக்கு தான் அன்றைக்கி பண்ணேன். அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. பர்ஃபெக்ட். நான் உனக்கு டேட் தரேன். கேஸை நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். நீ ஒன்றும் பேசாத. எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது நீ ஆஷா வீட்டில் அன்றைக்கி இருந்தேன்னு. ஃபோன் இருந்த லொக்கேஷன் ஆஷா வீட்டு லொக்கேஷன் காட்டுது. ஆஷ்னா வீட்டுக்கு போகும்போது உன் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிருக்கு. உங்கள் வீட்டுக்கு போனதும் உன் ஃபோன் ஆன் ஆயிருக்கு. சார் நான் உண்மையை தான் சொல்கிறேன். அர்ச்சனா உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். அதனால தான் அவங்க வீட்டுக்கு நான் போனேன். நீயா? ரொம்ப நல்லது. உனக்காக நான் உனக்கு பிடிச்ச கேக்கை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெட் வெல்வெட் கேக்? எஸ். வாவ். இப்போ இது எதுக்கு வாங்கிட்டு வந்த? அது கிளைண்ட்டோட அப்ரூவல் வந்துருச்சு. அவர் ஃபண்ட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. சீக்கிரமாகவே இந்த ப்ராஜெக்ட் முடிய போகுது. உனக்கு ப்ரமோஷனும் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து போயிட்டேன். இப்படி அந்த பாஸ் அங்கே பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா அந்த இடத்த விட்டு அன்னைக்கு நான் போயிருக்கவே மாட்டேன் சார். ஆஷ்னா பாடியில் அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் நம்ம சஸ்பெக்ட்ஸோட மேட்சே ஆகலை. இந்த கேஸோட டெட் எண்ட் வந்துருச்சு. மனிஷ், இந்த கேஸில் அஷ்னாவை சுற்றி இருந்த எல்லாரை பற்றியும் நம்ம விசாரிச்சிட்டோம். இது ஒரு ரேண்டம் க்ரைமாக கூட இருக்கலாம். அவளை சுற்றி இருந்தவங்களால அவளுக்கு எதுவும் ஆகலை. அவளுக்கு தெரிஞ்சவங்க இதை பண்ணலன்னா வேற யார் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஆனால் சார் இப்போ எப்படி இதை பற்றி கண்டுபிடிக்கிறது? சஸ்பெக்டோட டிஎன்ஏவும் அஷ்னா பாடியில் இருக்கிற டிஎன்ஏவும் ரெண்டும் ஒத்து போதான்னு பாருங்கள். நேஷ்னல் கிரைம் டேட்டாவில் இதை மாதிரி சிமிலியர் எதாவது இருக்கான்னு பாருங்கள். அஷ்னா பாடியில் இருக்க டிஎன்ஏவும் அந்த சிமிலியர் கேஸில் இருக்க டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுதான் பாருங்கள். ஓகே சார். மனிஷ், அப்படி டிஎன்ஏ மேட்ச் ஆகிற பட்சத்தில் அவனை 24/7 சர்வேலன்ஸ் பண்ணுங்கள். டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே சார். சார் எந்த இடத்துல ஆஷ்னா இறந்து போனாலும் அங்கே 1 மாதமாக க்ளீனே பண்ணல. அங்கே ஒரே குப்பையாக இருக்குது சார். அதுக்கு அது கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய வேலை தானே? லாஸ்ட் மந்த்லேருந்து அங்கே க்ளீன் பண்ணுறவங்க அவங்க வரதே கிடையாது. அவங்க சேலரி வாங்க கூட வரல. என்ன மனிஷ், இப்போ க்ளீனிங் ஒர்க்கர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை கொண்டு வா. உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லு. ஓகே சார்.
சார் ஒர்க்கர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட இருக்குது. அவன் பேர் உமேஷ். உமேஷ் ரொம்ப நாளாக அந்த வேலைக்கு வரதே இல்லை. அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சி அங்கே போய் கேட்டோம். அங்கே போய் கேட்டதுக்கு உமேஷ் அப்படின்னு யாருமே இங்கே இல்லைன்னு சொன்னாங்க. சார், நான் இதை பற்றி முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட பேசினேன். லோக்கல் கான்ட்ராக்டர் மூலமாக தான் இந்த கிளீனிங் ஒர்க் நடக்குதுன்னு தெரிஞ்சது. அவர் பேர் விக்டர் கான்சலஸ். நான் விக்டர் கிட்டே பேசினேன். இது ஹஞ்ச். இது விக்டர் கொடுத்தாரு. இவர் தானே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவர் காணாம போய் ரொம்ப நாள் ஆகுது. மனிஷ், தெளிவான ஆதாரம் இல்லாமல் நம்மளால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது ஒரு ஹஞ்ச் தான். நமக்கு இன்னும் ஆதாரங்கள் தேவை. அப்போ தான் அவங்களை எந்த தடையும் இல்லாமல் பிடிக்க முடியும். என்ன இமாலயா இதெல்லாம்? கோர்ட்டில் நீ சொல்கிறது எதுவுமே நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நானா காரணம்? இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. உங்களை தான் கேட்குறேன். நான் இது வரைக்கும் எந்த பொய்யும் சொன்னதில்லை. சார், ஏமாளி போலீஸ்க்கு எதிராக கேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறா. போலீஸ் அவங்களோட வேலையை சரியாகவே பார்க்கல. என்ன ரேப் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட எதுவுமே இல்லை தான். எனக்கு எதுவுமே தெரியாது. யார் என்ன ரேப் பண்ண, எங்கே வச்சு ரேப் பண்ண எதுவுமே தெரியாது. ஆனாலும் நான் ரேப் பண்ணப்பட்டிருக்கேன். நேரம் நிறைய கடந்துடுச்சு. அந்த இன்னசென்ட் உமேஷ் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. போலீஸும் இந்த மாதிரியான சிமிலர் கேஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதோடு அது ஒத்து போதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. 1-2 இல்லை, இந்த மாதிரி 16 கேஸ் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நடந்திருக்கு. முதல்ல பொண்ணுங்க கற்பழிக்கப்படுறாங்க, அப்புறம் கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி கல்பிரிட்ஸோட டிஎன்ஏவும் கொல்லப்படுறவங்க டிஎன்ஏவும் ஒன்றா இருக்கான்னு பாருங்கள். சார், ஒரு கேஸ் கிடச்சிருக்கு. சார், இந்த கேஸில் இருக்க விக்டிம் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த கேஸை போலீஸ் டீம் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. இந்தாங்க சார். பாருங்க, அந்த மர்டர் ரேப்புக்கு அப்புறம் இந்த சட்டையை அவன் விட்டுட்டு போயிருக்கான். மேபி அவன் ஒரு பெயிண்டராக கூட இருக்கலாம். அதனால தான் இதில் ஒரே பெயிண்டாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு கேஸும் இருக்குது. இந்த ஹிமாலயா பொண்ணோட கேஸ் ரொம்ப வியர்டு. ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது ஒரே மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, ரேப் பண்ண மேலே பெயிண்ட் ஸ்மெல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் என்னாச்சு? கேஸில் எந்த ஒரு விட்னஸும் இல்லை. அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பொய் சொல்கிறதா சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேமிலி அப்படி சொன்னதுனால போலீஸ் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன? நான் சொல்லும்போது யாருமே என்ன நம்பலை. ஹேமாலினி, இது எல்லாமே எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட தப்பு தான். எங்களை மன்னிச்சிடு. ஹேமாலினி, உங்கள் ரேபிஸ்ட்டு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் அவனை 5 மாதமாக தேடிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது. ப்ளீஸ் எங்ககிட்ட சொல்லு, உனக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு. அன்னைக்கு நைட்டு, அன்னைக்கு பார்ட்டி முடிஞ்சு நைட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆட்டோ. இவனா பாரு. சார், எனக்கு அவன் முகம் ஞாபகம் இல்லை. ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. எனக்கு அவனோட குரல் ஞாபகம் இருக்கு. அவன் என்ன சுக்கின்னு கூட்டா. என்னோட உடம்புல இருந்து சார், அவன் உடம்புல இருந்து ஸ்மெல். டோன்ட் வரி, உன் கேஸை திரும்பவும் ஓப்பன் பண்ணுறோம். சார், நம்மக்கிட்ட சீரியல் கில்லரோட ஃபோட்டோ இருக்குது. நிறைய விதமான சீரியல் கில்லர்ஸ் இருக்காங்க. சில பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க சார். ஜெயிலுக்கு வெளியே யாரையும் கண்டுபிடிக்க முடியல சார். நான் ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கேன். இவன் பேர் பென்டோ. இவன் சீரியல் கில்லராக மாறிட்டான். இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கான். விக்டிமோட கேஸில் நான் ஸ்டடி பண்ணது என்னென்னா, இந்த சீரியல் கில்லர் எப்படி ஒருத்தனை கொலை பண்ணுவானோ அதே மாதிரி தான் நம்ம தேடுற சீரியல் கில்லரும் கொலை பண்ணுறான். இவன் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கான்னா இவனால தான் இந்த கொலைகள்லாம் நடந்துட்டுருக்கணும். கண்டிப்பாக இவன் தான் ஜெயிலுக்குள்ளே யாரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இவன் வெளியே இருந்தால் இவன் தான் இதை பண்ணியிருக்கணும். ஜெயிலுக்கு போய் இவனை பார்க்கலாம். சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் 4 வருஷமாக இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கேன். உன்னுடைய ஃபேனாக இந்த ஜெயிலுக்குள்ளே யாராக இருந்தாங்களா? அப்போ 4 வருஷமாக இதெல்லாம் யார் பண்ணிகிட்டு இருக்கிறா? யோசிச்சு சொல்லு. ஒருவேளை இவனான்னு பார்த்து சொல்லு. ஆமாம் சார், ஞாபகம் இருக்கு. இவனே தான். யாரு? ஆமாம் சார், என் பையன்தான் இவன்.
ஆனா அவனை நான் ரொம்ப நாளா பார்க்கறது இல்ல. இவன் உங்களுக்கு கால் பண்ணானா? இல்ல சார், கால் பண்ண மாட்டான். ஃபோனை சர்வேலன்ஸில் வைங்க, இவங்க நம்ம கிட்ட போய் சொல்லலாம். ஓகே சார். சார், பன்வேல் கிட்ட இருந்து ஹரிஷ்க்கு 3 தடவை கால் வந்திருக்கு. இங்கே பாரு, இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்க. ஆலியாவுக்கு நடந்த மாதிரியே இந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த பேப்பரில் இருக்க விக்டிம்ஸை நம்ம உடனே காண்டாக்ட் பண்ணால் ஏதாவது லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாரோடைய டீட்டெயில்ஸும் உடனே எடுங்க, குயிக். சார், என்ன சுட்கி, நல்லா இருக்கியா? ஆமாம், அதுலேருந்து நீ எப்படி போச்சுன்னு சொல்லு. நீதானடா அது, நீதானா அது? ஏய், நான் உன்னை இப்போ சாவடிக்காம விட மாட்டேன் பாருடா. இன்னிலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. உன்னால என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுடா. உன்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுடா. எதுக்காக இதெல்லாம் நீ பண்ணுற? அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது சார். நீங்கள் என்னை பிடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இதெல்லாம் நினச்சி ஷாக்லாம் ஆகலை. என்னை புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பொண்ணுங்களோட வாசனைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் அவங்க க்ளோத்ஸ் கூட டியோட்ரண்ட்ரி சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த நாள் முழுக்க அந்த வாசனையை நான் உணரணும்னு நினைப்பேன். 24 மணி நேரமும் அந்த வாசனையை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் சார். பெண்கள் எப்போவுமே பர்ஃப்யூம்ஸ் மாதிரி வாசனையாக இருப்பாங்க. அதனால் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் எங்கேயும் ஓட மாட்டேன் சார், பயப்படாதீங்க. எத்தனை பெண்கள்கிட்ட நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க? சார், நான் இது ஆஃப் செஞ்சுரியாக பண்ணுறேன். அதாவது 25 வருஷமா. பொண்ணுங்க துணியெல்லாம் எதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன்? அதெல்லாம் என்னோடய ரிவார்ட் சார். அதெல்லாம் நான் ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் சார். அந்த பெண்களோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதுக்கும் மேலே ஒரு ப்ரைஸை ஜெயிக்கணும்னு நான் முன்னோக்கி போக ஆரம்பித்தேன். உன் வாழ்க்கையிலே நீ பார்க்க முடியாத பெஸ்ட் ப்ரைஸை நான் உனக்கு தரேன். அதான் உன்னுடைய லாஸ்ட் ப்ரைஸ், டெத் பெனால்ட்டி ப்ரைஸ். ஹரிஷ் இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கான். ஆனா மனிஷ் மாதிரி நிறைய பேர் இன்னும் வெளியே சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களால தான் சமூகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஹரிஷ் மாதிரியான ஆட்களால தான் பெண்களால சுதந்திரமா வெளியே நடக்க முடியல. இப்போ ஹிமாலயாவை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஹிமாலயாவோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் அவளை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஹிமாலயாவுக்கு மத்தவங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இந்த சொசைட்டி யாரையும் நம்ப தயாராகவே இல்லை. இந்த மாதிரியான சமூகத்துல தான் ஹிமாலயா தனக்காக போராடுனா. இந்த விஷயத்துல சமூகத்துல இருக்க நமக்கு பங்கு இருக்கு. இந்த சமூகம் ஹிமாலயா சொல்றதை மட்டும் நம்பி இருந்தா கண்டிப்பா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அவ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை. இந்த உலகத்துல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கும். பெண்கள் சொல்ற எதையும் நம்ம காதுல வாங்காம இருக்கக்கூடாது. இப்பொழுது விடைபெறுவது நான் அனுப் சோனி. அடுத்த எபிசோட்ல ஒரு புது கிரைம் ஸ்டோரியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்பவும் பாதுகாப்போடவே இருங்க. குற்றங்கள் நடக்காம இருக்க விழிப்போட இருங்க. தொடர்ந்து கிரைம் பேட்ரோல் அலர்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.